அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். இந்த மாதத்திலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்த நடுவிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாடலை அந்த பாடும்போதுதான் எனக்கு அந்த காரியமே உணர்த்தப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்களிலே அவர் கொடுத்ததை இன்னொன்றின் மூலமாய் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோர்ந்து போனேன், பலனற்று போனேன், சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, நீ எப்படி கர்த்தரை கம்பீரி, சத்தமிட்டு தேவனை கம்பீரி, கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏனென்றால் உனக்கு நன்மை செய்கிற தேவன், உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விடுவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்திலே அவரை குறித்து இப்படியாய் சொல்லப்படுகிறது, அவர் தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து அவர் யோனாவிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அவர் பார்வோனிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ராஜாக்களை காட்டிலும், எந்த அதிகாரத்தை காட்டிலும் இஸ்ரவேலில் வாசமாய் இருக்கிற, சீயோனில் வாசமாய் இருக்கிற அன்பு சபையே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்திலே உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம், நீ சத்தமிட்டு கம்பீரி. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் சோர்ந்து போகாதே, வெறற்று போகாதே. உங்களை அந்த இக்கட்டில் இருந்து விடுவிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் முன்னடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலிருந்து தங்களுடைய பயணத்தை துவக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோடு கூட இருக்கிற தேவன் என்பதை, இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி மறந்து போனதுனாலதான் தங்களை நடத்தி வந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள், கடின கழுத்து உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்திலிருந்து பயணத்தை துவக்கின அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு தடை செங்கடல். அல்லேலூயா. தாங்கள் எகிப்து தேசத்திலே கோசேன் நாட்டிலே குடியிருக்கும் போது 10 வாதைகளால் அங்கு இருக்கிற எல்லா தேவர்களிலும் கர்த்தரே பெரியவர் என்பதை நீதி விளங்க பண்ணின அந்த தேவனுடைய பலத்த கரத்தினாலும் உயர்த்தினாலும் தாங்கள் புறப்பட்டு வருகிறோம் என்பதை மறந்து போனவர்களாய் தங்களை நடத்தி வந்த மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா. மோசே, எகிப்திலே பிரேத கல்லறைகள் இல்லை என்றால் இந்த வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். அல்லேலூயா. தங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதே தேவனே உங்களையும் என்னையும் உலகத்திலிருந்து வேறு பிரித்து அந்த கானான் பயணத்திற்கு நேராய் நாம் கடந்து போகும்படி நம்முடைய கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சிறுத்தவர் அல்ல. அன்பு சபையே, உங்கள் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார்.
அதனாலே பலனற்று போகாதே, பலன் கொண்டு போகாதே, சூழ்நிலையை கண்டு துவண்டு போகாதே. அவர் உன்னடுவில், அல்லேலூயா, அவர் எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவர் செய்கிற கிரியைகளும் காரியங்களும் பெரியவைகளாய் இருக்கும், பயங்கரமானவைகளாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே இந்த வசனத்தின் படியாகவே கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. அல்லேலூயா. சூழ்நிலைகள் அழுத்தும், அதனுடைய பாரங்கள் அழுத்தும், அது அடுத்த அடி எடுத்து வைக்காதபடிக்கு நம்மை சோர்ந்து போக பண்ணும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீ சத்தமிட்டு கம்பீரி, உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே காரியத்தை யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போது அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே. அங்க என்ன சொல்லப்படுகிறது? சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, வாசமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் வேதம் சொல்லுகிறது தேசம் என்று சொல்லுகிறது. தேசமே நீ பயப்படாதே. நீ என்ன பண்ண? அங்க சத்தமிட்டு கம்பீரி. நீ இப்ப இங்க என்ன பண்ணு? மகிழ்ந்து கலிகூறு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணு? மகிழ்ந்து கலிகூறு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அங்க தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னடியிலே பெரியவராய் இருக்கிறார். இங்க என்ன காரியம் சொல்லப்படுகிறது? அந்த பெரியவராய் இருக்கிற கர்த்தர் என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். தேசமே, இஸ்ரவேல் தேசமே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேசமே, பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் அவரை சரியாக அறிந்து கொள்ளுகிறது கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பரம்பரையை குறித்தெல்லாம் பேசினார். இந்த கிணற்றை எங்கள் பிதாவாகிய யாக்கோபு எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த யாக்கோபை உருவாக்கின கர்த்தர் தான் இவர் என்பதை அவர் அறியாமல் போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையே அப்படிதான். நமக்கு ஒரு சில காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமே ஒழிய, ஆனால் அந்த தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அல்லது அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணுவதில்லை? தீவிரிப்பதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்றார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்து செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. என்ன பண்ண? கெம்பீரித்து பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். ஒரு ஜெயம் வரும்போது, ஒரு நன்மை கிடைக்கும் போது இருதயம் எப்படி கெம்பீரித்து மகிழுமோ அப்படி நீ கெம்பீரித்து நீ கர்த்தரை பாடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப ஆர்ப்பரிச்சாங்க? எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வந்ததோ அப்பெல்லாம் அவர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா? சொல்லுங்க, அப்படியா? ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டை விழுவதற்கு முன்னால அங்க என்ன இருந்தது? ஆர்ப்பரிப்பு இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் முன்னேற முடியாதபடி, நீங்கள் தேவ சமூகத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்களை தடை செய்கிற எரிகோ விழ வேண்டுமானால் இஸ்ரவேலரை நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நடத்துவாரோ நடப்பிக்க மாட்டாரோ என்கிற சந்தேகத்தோடு அல்ல, முழு இதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன நடக்குமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்
ஆக்கினைகளை அகற்றி, அல்லேலூயா ஸ்தோத்திரம், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நடுவில் இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இங்க இங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்படுவதனுடைய காரணம் என்ன? அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுவதனுடைய காரணம் என்ன? இந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு வரோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிப்போம். சங்கீதம் 132 13 14. 132 13 14. கொஞ்சம் வேகமாக வாசிக்க உதவி செய்யுங்கள். சங்கீதம் 100. கவனிங்க, கர்த்தர் எதை தெரிந்து கொண்டாராம்? சீயோனை தெரிந்து கொண்டு. அங்க வசனம் என்ன சொல்லுது? சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று நிச்சயமாய் சொல்லப்படுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அவர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மலையில வாசம் செய்கிற தேவன் அல்ல, ஏதோ ஒரு மரத்திலே வாசம் செய்கிற தேவன் அல்ல. தம்முடைய ஜனங்கள் எங்க இருக்கிறார்களோ அதன் மத்தியிலே வாசம் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். தெரிந்து தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அடுத்து சொல்லப்படுது, இது என்றென்றைக்கும் நாம் தங்கும் இடம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கும்போது சந்தோஷப்படுறாங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு, சீயோனை தெரிந்து கொண்டு அது எனக்கு வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அல்லேலூயா. சீயோன் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இதை நான் எதை நம்முடைய நடுவில் இருப்பதை கர்த்தர் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி என்னங்க? சத்தத்தையே காணோம். அல்லேலூயா. வேற ஜாதி இல்லைங்க. கர்த்தர் சீயோனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதை விரும்பினபடி நான் நம்முடைய நடுவிலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எசேக்கியேலின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. எசேக்கியேலின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. அவரை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே. அல்லேலூயா. அந்த காரியத்தை எத்தனை இடத்துல உறுதிப்படுத்துறார் பாருங்க. மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேலின் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்? இஸ்ரவேலின் நடுவே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, பெரியவராய் நடுவில் இருக்கிற தேவன் யார்? அல்லேலூயா. பெரியவராய் இருக்கிறார் அந்த தேவன் யார்? அதே வசனத்துல ஸ்தோத்திரம் அதற்குரிய பதில் இருக்கிறது. ஏசாயா 12:6 இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெரியவராய் இருக்கிற தேவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலுடைய பரிசுத்தர். அல்லேலூயா அல்லேலூயா. நடுவில் இருக்கிற தேவன்
எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்றால் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? அவர் நம்முடைய நடுவே வாசம் பண்ணணும்னா, நம்முடைய நடுவே அவர் பெரியவராக இருக்கணும்னா, நம்முடைய ஜீவியமும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஸ்தோத்திரம் ஒரு பிரமாணத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நான் பாளையத்தை எங்கும் சுற்றி வருவேன், அங்கே அசுசியை கண்டு நான் விலகி போய்விடாதபடிக்கு பாளையம் எங்கும் எப்படி இருக்க கடவுது? சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. நடுவில் இருக்கிற தெய்வம் ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ள தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் பெரியவர் என்கிறதான அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு, பெரியவர் என்கிற அறிவு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, எத்தனையோ அற்புத அடையாளங்களை பார்த்த சீசர்கள் படகிலே இயேசுவோடு கூட போறாங்க. அல்லேலூயா. படகிலே இயேசுவோடு கூட போறாங்க. காற்றும் கடலும் பயங்கரமா அவர்கள் எதிர்கொண்டு போக முடியாதபடி அவர்களை தடுத்தது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சீசர்கள் பார்க்கறாங்க, குருட்டு கண்ணு திறக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூடவர்கள் நடக்கிறாங்க, குஷ்டரோகி சுகமாகறாங்க. இதையெல்லாம் கண்ணார கண்ட சீசர்கள் அதே கிரியை செய்த பெரியவராய் இருக்கிற கிறிஸ்துவோடு கூட அவர்களுடைய பயணம் தொடர்ந்தது. ஆனா அந்த சூழ்நிலை வந்த உடனே எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற அறிவு சீசர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதே கதை தான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது நம்மள மாதிரி ஆராதிக்கிற ஆள் கிடையாது, நம்மள மாதிரி துதிக்கிற ஆள் கிடையாது, நம்மள மாதிரி செபிக்கிற ஆள் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் காற்றும் கடலும் அல்லேலூயா தென்றல் மெதுவா இணைந்தது என்று கோரி தங்களுடைய பயணத்தை தொடங்கின சிறிது நேரத்திற்குள்ளே யூரோப்பியதான் என்கிற கொடும் காற்றில் கப்பலை மோதிற்று. அல்லேலூயா. கொடும் காற்றெல்லாம் மோத வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சா போதும், உடனே போதவே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் என்னோடு இருக்கிற கர்த்தர், அல்லேலூயா, என்னை அழைத்த கர்த்தர், எனக்கா யாவையும் செய்து முடித்த கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்கிற அறிவு வேணும்னா அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஸ்தோத்திரம். ஒரு வனாந்தரத்துல கர்த்தர் ஜனங்களுக்கு போதிக்கிறார். 3 நாள் போதித்து முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் அப்பம் சாப்பாடு கொடுத்தாங்க. கையில 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடனே ஒருத்தருக்குள்ள பேசிக்கிறான், இந்த வனாந்தரத்துல எங்க போய் வாங்குறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பணத்துக்கு இது வாங்குறது? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பா உன்னை கொந்தளிக்கிற கடலின் சூழ்நிலையிலிருந்து, படகை கவிழ்த்து போடுகிற காற்றின் சூழ்நிலையிலிருந்து தப்புவித்த பெரியவர் இப்பொழுது மாறாதவராய் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த வல்லமை வேறு, இன்றைக்கு இருக்கிற வல்லமை வேற. அப்படிப்பட்ட தேவனாய் அல்ல, என்றைக்கு மாறாத வல்லமை உடைய ஒரே தேவனாய் பெரியவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உடனே ஒருத்தர் பேசுகிறான். அல்லேலூயா. இன்னொரு சிலவன் இப்படி கூட பேசிக்கிறான், என்ன இவருக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இந்த வனாந்தரத்துல வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளிலே அவர் யார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடனே உங்களிடத்துல என்ன இருக்குது திருப்பியும், அதனாலதான் சொன்னார், ஒரு ரொம்ப உச்சகட்டத்துக்கு போனவங்கதான் சொன்னார், உங்களிடத்தில் நான் எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையா இயேசு நம்ம கூட இருந்து முகமுகமா பார்த்து பேசுற மாதிரி இருந்தா ஸ்தோத்திரம் நம்மளை பார்த்து என்னைக்கும் அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு, உங்களிடத்தில் நான் எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம். அல்லேலூயா. தொட்டதுக்கெல்லாம் அவிசுவாசம். உடனே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷிக்கிற ஒரு மகா பெரிய தேவனாய் அவர் இருக்கிறதை சீசர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் யார் என்கிற அறிவு எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு தேவை. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். 99வது வயதுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு சொல்லுங்க? ஆபிரகாமை அழைத்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு வயசாயிருக்கணும். அல்லேலூயா. உனக்கு 99 வயதாயிருக்கணும். உலக நியதியின்படி உன் சரீரத்தின் மூலமாய் ஒரு குழந்தை உற்பவிப்பது இயலாத காரியமாய் இருக்கலாம். ஆனால் என் வல்லமை அதற்கும் பெரியதாக இருக்கிறது. அதனாலதான் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், நான் எல் சடாய். அல்லேலூயா. நான் யாரு? எல் சடாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்லது சரீரத்தின் காரியங்களை கொண்டு கணக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வருவது நன்மை அல்ல. தேவனுடைய வல்லமையை கணக்கிட்டு வருவதே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றார், உனக்கு வயசாயிருக்கிற உன் சரீரம் அதற்கு ஏற்புடையதா இல்லாம போகணும். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பெரிய தேவனை ஆபிரகாம் எப்படி நம்பினாராம் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசித்து உதவி செய்யுங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கவனிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. அப்படின்னா என்ன? அவர் பெரியவர், அதை செய்ய வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. கவனிங்க, நிறைவேற்ற வல்லவர், பெரியவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நம்பினாரா? அப்படின்னா 0.001% கூட என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. முழு நிச்சயமா நம்பர். அல்லேலூயா. ஏனென்றால் ஸ்தோத்திரம், தன்னை அழைத்த தேவன் யாராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபிரேய நிருபக்காரன் ஆபிரகாமை குறித்து என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம் 11:12. எபிரேயர் 11:12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. கவனிங்க, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள். கவனிங்க, கர்த்தர் யாரா இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். சரி, எப்படி ஒரு நார்மலா குழந்தை பெறுவதற்குரிய தகுதி இருந்து அவனால் வந்த சந்ததி அல்ல. வேத தெளிவாய் சொல்கிறது, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. தேவன் யார்? பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 135. கர்த்தர் பெரியவர் என்றும். கவனிங்க, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன். அந்த தேவ மனிதனுடைய அறிவு பாருங்க. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஆனா அறிவு, நமக்கு அந்த அறிவு இருக்கு, ஆனா சூழ்நிலையில தான் அது என்ன பண்றது இல்ல, செயல்படுறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு 33:12. யோபு 33:12. யோபு 33:12. இதிலே நீ நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும், கவனிங்க, மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட நிலைமை வலிமையுள்ளவனாய் இருந்தாலும் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 104:1. சங்கீதம் 104:1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கவனிங்க, என் தேவனாகிய கர்த்தாவே. மிகவும் பெரியவராயிருக்கிறீர். கவனிங்க, இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறான். நீர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர்? நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களுடைய அறிவு பாருங்க, ஸ்தோத்திரம், தங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும், நெருக்கங்கள் இருக்கிற எல்லா காலங்களிலும் அவர்கள் பெரியவர், தாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்து விடாமல் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பெரியவர் என்கிற நிச்சயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசேயின் மாமனாகிய எத்ரோ சொல்றார் பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அறிவேன் வேற, அறிந்திருக்கிறேன் வேற. இப்போது அறிவேன். அல்லேலூயா. ஒண்ணு நாம அறிந்திருக்கணும், இல்லைனா சரி, ஒண்ணு நாம அறியணும், இல்லைனா அறிந்திருக்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அறியலையா? இனியாவது நம்முடைய வாழ்க்கையில அவரை அறிந்திருக்க பிரயாசப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார் பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம், கவனிங்க, உம்முடைய வார்த்தையின்படியேயும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி நீர் என்ன பண்ணினீ? தயவு செய்து. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர், ஸ்தோத்திரம், பெரியவர் என்று என்ன பண்ணுகிறது? விளங்குகிறது. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் காதுகளினாலே கேட்ட சகல காரியங்களின்படியேயும் தேவருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோன் சொல்றார் பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையால் நாங்கள் கட்டப்போகிற ஆலயமும், நாம் கட்டப்போகிற ஆலயமும் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, எரேமியா என்ன சொல்றார் பாருங்க, எரேமியா 10:6. எரேமியா 10:6 ஒருத்தர் வாசிங்க, இன்னொருவர் 32:19 வாசிங்க. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை. நீரே பெரியவர். நீரே பெரியவர். உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. உம்முடைய நாமமே எதில பெரியது? அதனால தான் அவருடைய நாமத்தினால செபிக்கும் போது காரியங்கள் சீர்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது நாமமே வல்லமையில் பெரியது. அல்லேலூயா. இன்னொரு 32:19 வாசிங்க. யோசனையிலே பெரியவர். போதும். அவர் எதில் பெரியவராக இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆனா நாம வேற இவர்கிட்ட யோசனை கேட்காம எங்க வருவோம்? அல்லேலூயா. எப்பா, அவர் யோசனையில் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு போகணும், தன்னுடைய சுய அறிவின்படி யோசனை செய்து தாவீது யுத்தத்துக்கு போகிறது. அல்லேலூயா. யோசனையில் பெரியவராய் இருக்கிற கர்த்தரிடத்தில் தாவீது விசாரித்தான் என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, நீ நேரா போ. 2வது டைம் சொல்றாரு, நீ பின்னாடி போ. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனையில் பெரியவர். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற, அதாவது என்ன செய்வது என்று சொல்லி அறியாதிருக்கிற சூழ்நிலைகளுக்கு பதில் யோசனை கர்த்தரிடத்தில் உண்டு. அந்த யோசனையும் பதிலையும் கொடுக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய். அல்லேலூயா. சரி, அவர் பெரியவர். அவருடைய நன்மைகள் எப்படிதான் இருக்குது? பெரியவைகளாக தான் இருக்குது. ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:14. ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா வாசிங்க.
2 சாமுவேலின் புஸ்தகம் 24:14. 24:14. இஸ்ரவேலின் ராஜா ஆ. யாரை தேட புறப்பட்டார்? இல்லம்மா 14மா. அப்பொழுது தாவீது ஆ. காத்தை நோக்கி, ஆ. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். ஆ. இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. ஆ. அவருடைய இரக்கங்கள் மகா. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது? மகா பெரியது. அல்லேலூயா. அவர் பெரியவர். அவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் எப்படி இருக்கிறது? பெரியவைகளாய் இருக்கிறது. மகா பெரியது. அடுத்து ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:6, சங்கீதம் 86:13, 117:2. மூணை குறிச்சு வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3:6, சங்கீதம் 86:13, 117:2. எதனால் வாசிக்கலாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். காலத்திலே ஆ. ஆ. யோராம் என்னும் ராஜா ஆ. ஆரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் அதற்கு சாலமோன், அதற்கு சாலமோன் தகப்பனாகிய தாவீது என்னும் ஒரு அடியான் உம்மை பற்றி உண்மையும் ஆ. நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே ஆ. தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. எப்படிப்பட்ட கிருபை? பெரிய கிருபை. பெரிய கிருபை செய்து. இதே காரியம் சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. பெரியது. அல்லேலூயா. 117:2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. பெரியது. அல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரியதாக இருக்கிறது. அடுத்து 1 நாளாகமம் 11:14. 1 நாளாகமம் 11:14. இதோ ராஜா ஆ. 11:14 இல்லையோ? அப்பொழுது அவர்கள் ஆ. அந்த நிலத்தின் நடுவிலே நின்று ஆ. அதை காப்பாற்றின பெலிஸ்தியரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்டது? பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய திராணிக்கு மிஞ்சின காரியத்திலே தேவன் கொடுக்கிற நன்மை பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம் யோபு 37:5. இன்னொருவர் சங்கீதம் 126:3. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர் பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமா? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சின்ன காரியத்தை செய்யல. அவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரிய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதே இதுல வந்து எரேமியா 33:3 போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து சங்கீதம் 111:2. சங்கீதம் 111:2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அல்லேலூயா. அவர் பெரிய தேவன். அவருடைய செயல்களும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரியவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த அவர் பெரியவராய் இருப்பதினால் அவருடைய நன்மைகளும் பெரியவைகளாக இருக்கிறதுடைய கடைசி வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அல்லேலூயா. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அதனால தாவீது சொல்றாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனா. அல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை என்ன மாற்றம்? பெரியவனாய் மாற்றும். சரி, ஓகே. அவர் நம்முடைய நடுவில் இருந்தா என்ன நடக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு நாம் செடித்து கடந்து போவோம். அவர் நம்முடைய நடுவில் இருப்பாரானால் என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். ஏசாயா 33:24. ஏசாயா 33:24. நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதி வச்சாதான் உங்களுக்கு புரியும். அவன் நம்முடைய நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்?
வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவில் இருந்தார். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் ஒருவனும் என்ன பண்றதில்லை, சொல்லுவதில்லை. இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும், அல்லேலூயா, அவர் நம்முடைய நடுவில் இருந்தார். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க, நகரவாசிகள் ஒருவனும் சொல்லுவதில்லை. சரி, இரண்டாவது காரியம், அவர் நம்முடைய நடுவில் இருந்தார். ஏசாயா 30:19. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், கவனிங்க, யாரு சீயோனை சேர்ந்த, அந்த வசனத்துல என்ன வாசிச்சோம்? சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, விழித்து பாரு. இங்க சீயோனில் வாசமாய் இருக்கிற ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. அவர் நடுவில் இருந்தால் இனி நீ அழுது கொண்டிராய். அடுத்த காரியத்தை பாருங்க. கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, எப்படி இறங்கி? உருக்கமாய் இறங்கி. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. அவர் நடுவில் இருந்தால் அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கடைசியாக ஸ்தோத்திரம், ஏசாயா 8:18. ஏசாயா 8:18. நேரம் இல்லை, அதனாலதான் வேகமா போறேன். கவனிங்க, ஏசாயா 8:18. இதோ நானும், கவனிங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. அல்லேலூயா. இங்கு வாசமாய் இருக்கிற சீயோனின் நடுவிலே வாசமாய் இருக்கிற பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்க எப்படி இருப்போம்? இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர் நம்முடைய நடுவில் இருக்கும்போது இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பலனற்று போகாதீங்க, திடனற்று போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. சீயோனில் வாசமாய் இருக்கிறவரை சத்தமிட்டு கெம்பீரி. ஏனென்றால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் யாராக இருக்கிறார்? பெரியவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்குரியவர் என் இயேசு. 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 அற்புதரேசு ராஜனே, உத்தமமானவனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. சீயோனில் வாசமாய் இருக்கிற என் நடுவிலே இஸ்ரவேலின் பரிசுத்தர் மகா பெரியவராய் இருக்கிறார், மகா பெரியவராய் இருக்கிறார். அவர் செய்கிற காரியங்களும் அவர் கொடுக்கிற நன்மைகளும் பெரியவர்களாய் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் பெரியவர் என்கிற அறிவு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதாய் இருக்கட்டும். சூழ்நிலை விசுவாசத்தை குறைப்பதாய் இல்லாதபடி அவர் பெரியவர் என்கிற அறிவு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றீங்க? சூழ்நிலையை காண்கிறதுனாலே விசுவாசம் நம்மை குறைந்து போகிறது. அல்லேலூயா. அவர் பெரியவர் என்கிற அறிவு அதே விசுவாசத்தை பலப்படுத்த
பலப்படுத்துகிறது. அதே விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. தேவ சமூகத்துல ஆண்டவரே சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே அந்த சூழ்நிலை நிமித்தம் நான் விசுவாசத்தில் குறைத்து போகாதபடி ஆண்டவரே தாவீது சொன்னபடி, சாலமோன் சொன்னபடி, எரேமியா சொன்னபடி, எத்ரோ சொன்னபடி, சங்கீதக்காரன் சொன்னபடி கர்த்தர் பெரியவர் என்று நான் அறிந்திருக்கிறேன், அறிவேன் என்கிற அந்த காரியம் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதாக கர்த்தர் அவருடைய காரியங்களையும் பெரியவர்களாய் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது அல்லேலூயா அழுகை இல்லை. அல்லேலூயா இஸ்ரவேலிலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே எல்லாரும் ஆண்டவரே நீ எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீ எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறீர். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். காணிக்கை அற்புதரேசு ராஜனே உத்தம மனாலனே நீரே நாருதல் ஓ நீரே நாருதல் அற்புதரேசு ராஜனே உத்தம மனாலனே நீரே நாருதல் ஓ நீரே நாருதல் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவர் நீ பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு. 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 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக எல்லாரும் ஆமென் சொல்வோம்.